ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பாம்பே அல்வா நல்லா சாஃப்டாக எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வாயில் வச்சதுமே வெண்ணெய் போல் கரைஞ்சி போகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதை செய்கிறதுக்குமே அதிகமான பொருட்கள் தேவைப்படாது. வீட்டில் உள்ள 3 பொருட்களை வச்சு நல்லா சாஃப்டான இந்த அல்வாவை வீட்டில் நீங்களும் செய்ய முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரிய வரும். மிஸ் பண்ணாமல் இந்த அல்வாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கீழே உள்ள ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை எந்த கப்பால் 1 கப் அளவுக்கு அளந்து சேர்த்தமோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாவை கலந்து எடுத்து வச்சுக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சீக்கிரமாகவே கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம தண்ணி சேர்த்த உடனே கலந்து விட ஆரம்பிச்சிடணும். பாருங்கள், மாவு வந்து நல்லா தண்ணியாக இந்த அளவுக்கு கலந்தெடுத்து இப்பொழுதைக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இப்பொழுதைக்கு ஒரு ஓரமாக இருக்கட்டும். கடைசியாக அல்வாவை எந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நல்லா நெய் தடவி நம்ம அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டே ரெடியாக வச்சுக்கணும். இப்போ அல்வாவை கடைசியாக சேர்க்க போகிறேன். அந்த பாத்திரத்தில் நெய்யெல்லாம் தடவி வச்சாச்சு. இதில் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, முந்திரி இது எல்லாமே கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பாதாம், பிஸ்தா இதெல்லாம் இல்லைன்னா வெறும் முந்திரி பருப்பு கூட குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கலாம். அல்வா செய்ய போகிற இந்த பவுலை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கணும். நம்ம மாவை எந்த கப்பால் அளந்து சேர்க்குறோமோ அதே கப்பால் தான் எல்லாமே சேர்த்துக்கணும். இப்போ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். கூடவே அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியும் சேர்த்தாச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. சுகர் வந்து நமக்கு முழுசாக கரைஞ்சி வரணும். இதுக்கு பாகுபதமோ இல்லை கெட்டித்தன்மையோ வர தேவையில்லை. சுகர் மட்டும் முழுசாக கரைஞ்சி வந்தாலே போதும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ சுகர் நல்லா முழுசாக கரைஞ்சி வந்துருச்சு. இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ இதில் வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் நேரம் ஆகிட்டாலே அடியில் கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். நல்லா ஒரு முறை விஸ்கு வச்சு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சுகர் பாகில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. சுகர் பாகில் நம்ம சேர்க்கும் போதுமே பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு இந்த மாதிரி விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா சட்டுன்னு நமக்கு வந்து அது கட்டிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை சுகர் பாகில் சேர்க்கும் போது கூட ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அடியில் கட்டிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். மாவை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக ஸ்மூத்தாக வரும். பாருங்கள், அடுத்த ஒரு 4-5 நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். இந்த சமயத்தில் நம்ம விடாமல் கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த சமயத்தில் நல்லா விடாமல் கலந்து விட்டுட்டு நம்ம கரண்டியால் எடுத்து பார்த்தோன்னா அந்த அல்வாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வர்றது நமக்கே தெரியும். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த பாம்பே அல்வாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமான நெய் சேர்க்க தேவையில்லை. மொத்தமாகவே நான் 5 ஸ்பூன் அளவுக்கு தான் இதில் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அல்வாவை ஒரு முறை நம்ம கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், நெய் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த அல்வா கலந்து விடுறதுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ அல்வாவில் கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக கேசரி பவுடரை தண்ணி சேர்த்து கலந்துட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு ரெட் கலர் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் எந்த கலர் வேணாலும் நீங்கள் விருப்பப்படுற கலரை சேர்த்துக்கலாம். ஈவனாக அல்வாவில் எல்லா சைடும் ஒரே மாதிரி நம்ம கலரை கலந்து விட்டுக்கணும். இந்த சமயத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் திரும்பவும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அல்வாவை கலந்து விடும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு விடாமல் கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டிங்கன்னா அதில் குட்டி குட்டி ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து தெரிக்கும். அது ஃபுல்லாகவே ஸ்டவ்வு ஃபுல்லாக உங்களுக்கு பட்டால் அசிங்கமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விடும்போது உங்களுக்கு கலந்து விடுறதுக்கும் ஸ்மூத்தாக இருக்கும். அதே சமயத்தில் அதிகமாகவும் உங்களுக்கு வந்து வெளியில் தெரிக்காது.
இப்போ இதில் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ முந்திரி பருப்பு மட்டும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் முந்திரி பருப்பை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய்யிலலாம் வறுக்கலாம், அப்படியே டேரெக்டாக தான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். நல்லா விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா அல்வாவை கலந்து விடும்போது பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா அல்வா பாருங்கள் சுற்றிலும் சொலண்டு வரும். இந்த மாதிரி சொலண்டு வந்துட்டால் இது அல்வாவோட சரியான கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். இதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் அப்படியே இதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி சூடாக சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அல்வாவை நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்க அந்த பாத்திரத்தில் அப்படியே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கீழே போட்டது மாதிரியே நட்ஸ் வந்து நான் கொஞ்சம் மேலேயும் தூவி விட்டுக்க போகிறேன். இப்போ சுட சுட நீங்கள் அல்வாவை சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே கூட நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். ஆனால் இதை பீஸ் போட்டு சாப்பிட்றதுனால நம்ம சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி பீஸ் போட போகிறேன். அதனால் நல்லா ஒரு 2 மணி நேரம் ஆற விட்டுக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து பார்க்கலாம். இப்போ சரியாக 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. பார்த்திங்கன்னா அல்வாவும் நமக்கு சூடு நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம கவுத்து போட்டு இந்த அல்வாவை வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு அல்வா வந்து கலண்டு வந்துருச்சுன்னு பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டான அல்வாவை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அல்வா கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஹை பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டான குக்கிங் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.